அப்பா இந்த தடவை நீ கைவிட்டுறாதப்பா. ஒரு 2-3 சீன் காமிச்சாங்க, நான் ஆடி போயிட்டேங்க. வாட் அன் ஆக்டர், வாட் அன் ஆக்டர், மை காட், ஹேட்ஸ் ஆஃப். ஐயோ ஐயோ சார் சார், இங்க இருந்து பொட்டிய காணோம் சார். மாமி நீங்க பாத்தீங்களா? சேட்டைகள் எவனோ சேட்டை பண்ணிட்டா. இதானடா ஒரு சூட்கேஸ். ஆமாயா ஆமாயா, இப்படி குடுங்கயா நீங்க நல்லா இருக்குறீங்க. அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. செயின் ஸ்நாச்சிங் கேஸ் அது அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். போலீஸ் யாரு திருட யாருன்னு கூட தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்லாம் வரக்கூடாது. சொந்தக்காரோ வக்கீலோ யாராவது இருந்தா கூட்டிட்டு வாப்பா. வக்கீல்லாம் இங்க இருக்க மாட்டாங்கப்பா, கோர்ட்ல இருப்பாங்க, அங்க போய் பாரு. ஐயோ வாஷிம் சாரா, இவர் நல்லா ஆகுறோனே மென்டல் ஆக்கிடுவாரே. வைக்கலையா, எங்க ரெண்டு ஒரு பிரச்சனை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். டோன்ட் வரி, என்கிட்ட உதவின்னு வந்து கேட்கறவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் என்கிட்ட கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. யோ, என்ன செஞ்சாலும் அவனுக்கு ஜாமீன் கிடைக்காதியா? ஜட்ஜ் நம்ம ஆளு. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. கோழிக்கு இருக்கிற மாதிரி ஒரு கையெழுத்து போடுறதுக்கு இப்படி வாங்குவாங்களா, மரியாதை பண்ணணுமா, ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணுமா? வைக்கலையா, முதல்ல கேச முடிங்க. நீ பணம் கொடுத்தா தானே? ஐயோ போன மாசம் சொல்ல 10,000 கொடுத்தேன். அது வேற பீஸ், இது வேற பீஸியா? கோர்ட்னா லட்சம் ஆகும், கோடி ஆகும்யா. இந்த ஒரு கேஸ் வச்சு இவனுக்கு வீட்டை வித்து நம்ம வீடு வாங்கிக்கலாம், இவனுக்கு நிலத்தை வித்து நம்ம நிலம் வாங்கிக்கலாம். முடிஞ்சா அந்த நிலத்திலேயே போட்டு இவங்களை புதைச்சிடலாம். ஏய், பொண்ணை பத்தி கேட்டு வாப்பா. அப்புறம் இந்த பிள்ளை என்னப்பா வந்து சும்மாவே நிக்குது ஊமையா? நான்லாம் வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். பாயசங்கடா பாயசங்கடா. இத்தனை பேர் இருக்கீங்களா, போட்டு தள்ள வேண்டி தானே? முடியாது. மேக்ஸிமமா என்ன பண்ணு, கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வைப்பேன். ஆனா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். உன்னை படைச்ச கடவுள் மாட்டான்னு வச்சுக்க. கொண்டு வா, அவனுக்கு சேர்த்து டீல் பேசுவோம். இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. நான் நடிக்கிறான். உன்னால முடிஞ்ச எங்க வேணாலும் முட்டிக்கோ, எதுல வேணாலும் மோதிக்கோ. உன் மொத்த நெட்வொர்க்கையும் காலி பண்ணி ரவுடிசம் எல்லாத்துக்கும் முடிவு கட்டி கடைசியில துண்ட காணோம் துணிய காணோம் இந்த சிட்டியை விட்டு ஓட வைக்கிறேன்டா. மச்சி, ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணு. உன் பவரை யூஸ் பண்ண கூடாது. ஏய் ஏய் That's right. சம்ப சீனா இருக்கு. வெரி குட். பெர்ஃபெக்ட். ஓய்யோ, what a funny joke. Mani, that's a nice joke. This is nice joke. Thanks. சாமி, நான் உங்களை ஒண்ணு கேட்கலாங்களா? லாஜிக்கே இல்லாம இருக்கே. சக்கம்மா, அவன ரத்த கக்கவை. நல்லா இருக்குல்ல மியூசிக்கு? நான் தான் போட்டேன். தம்பி, இந்த பாட்டை கேட்ட உடனே என்ன ஆடி நரம்பெல்லாம் அடி போச்சுப்பா. பின்னிட்டியே, உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போச்சே. எங்க இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எங்க இது நல்லா இருக்கு. ஐயோ, அது பயங்கரமா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு.
என்ன ராகு சார் என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். நான் எதிர்பார்க்கல. என்ன எடிட்டிங்லாம் நடந்திருக்கு? ஆமா இதெல்லாம் எப்பயா நடந்துச்சு? ஷூட்டிங் எடுக்கும் போதே பண்ணிட்டோம். என்னது அண்ணன் போட்ட கோடு. என்ன கோடுது? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். மனசார வேண்டிட்டு போன ஆரம்பிச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி. என் பேரு சரவணன். எனக்கு இன்னொரு பேரு உதாரணம் எனக்கு நீங்க வந்துட்டீங்க. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. ஐயோ எதிர்பார்க்கவே இல்லை. நான் சும்மா அஸ்திட்டாங்க. எந்த ஊர் போய் எங்க போட்டீங்க? டேய் என்னடா என்னமோ பண்ற போய் சொல்லடா. 1 2 3 4 5 6 என்ன மலை மாதிரி குமிச்சிட்டே இருக்கான்? கலக்கறான் பாறா. அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. யாரா நீ? அம்மா ஒர்க் நல்லா இருக்குதுமா. இவன் ஓனரே தூக்கி சாப்பிடுவான். நீ என்ன பாரு ரஜா, நீ அப்புறமா அண்ணன் வந்து பாருண்ண. நில்லு கருத்து ப்ளீஸ். ஏழை என்னைக்காவது ஒரு நாள் நீதி வேணும்னு கோர்ட்டுக்கு போட்டுமே, அவன் வாழ்க்கை ஃபுல்லா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு நாசமா போயிடுவான். தோ இப்ப ஜெயிச்சலாம், தோ நாளைக்கு ஜெயிச்சலாம் அப்படின்னு அவங்க கிட்ட பொய்ய சொல்லி போலியான நம்பிக்கையை கொடுத்து கேஸ வருஷக்கணக்காக இழுத்துருவாங்க. யாரோட நம்ம முடிய அங்க வந்து இறங்கிட்டாடா, அடிக்கடா. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காட்சி தர்ற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாதுயா, முடியவே முடியாது. என்னண்ணே பெட்ரோல் பங்க் மீட்டர்ல 0 பாக்குற மாதிரி உத்து பாக்குறீங்க? என்னடா இந்த படத்தை பார்த்தா என்ன மாதிரியா இருக்கு? சிவகார்த்திக் மாதிரி இருக்குது. சிவகார்த்திகேயனா? நல்லா பார்த்து சொல்லு. அவரே தான்டா. என்ன கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். குடும்பத்தில் இருக்கவங்க குழந்தையோட கூட்டிட்டு போய் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். தம்பி நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. உங்களுக்கு எனக்கு நீ டவுட் தான்ப்பா, டவுட் தான்.